ஒரு ஊர்ல ஒரு காட்டுல ஒரு அழகான குளத்துல ஒரு தவளையும் அந்த குளத்து கரையில ஒரு எலியும் வாழ்ந்து வந்ததாம். இப்போ இந்த தவளை தினம்தோறும் அந்த குளத்துல இருந்து எழுந்து எலியோட வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வருமா. அப்போ ஒரு நாள் கேட்டுச்சான், எலியே நான் தானே டெய்லி ஒன்றை பார்க்க வரேன், ஒரு நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். அதுக்கு எலி வந்து வரேன் 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 அப்படின்னே மழுப்புச்சான். எலி வந்து தவளையை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டாலாம் நினச்சது இல்லையா, அவாய்ட் பண்ண முடியலைங்கிறதுக்காக அப்பப்போ பேசிக்கிடுமா. இப்படி தான் அவங்க 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததான். இப்போ இதில் தவளைக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோபம் வர ஆரம்பிச்சிச்சான். நாம் மட்டும் டெய்லி போய் அவனை பார்க்கோம், அவன் மட்டும் வரவே மாட்டேங்கான், இவனை வாயால் கூப்பிட்டா சரி வராது, இவனை இழுத்துட்டு தான் போகணுன்னு ஒரு முடிவு பண்ணி தவளை தன்னோட காலில் ஒரு கயிறோட முடிச்சையும் இன்னொரு முடிச்ச எலியோட வாலிலையும் கட்டி இழுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சான். இப்போ எலி தப்பிக்க முடியாமல் தவளை ஓடுற பக்கமெல்லாம் அப்படியே ஓடிக்கிட்டு இருந்ததான். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே தவளை குளத்துக்குள்ளே குதிச்சிருச்சான். இப்போ எலியும் குதிச்சிருச்சான். இப்போ நீச்சல் தெரியாத அந்த எலி தத்தளிக்க ஆரம்பிச்சிச்சான். இதை பார்த்து தவளை ரொம்ப சந்தோஷத்தில் சிரிச்சிச்சான். பார்த்தையா, நான் கூப்பிட்டப்போ வராமல் இப்போ வந்து என் வீட்டில் நீயா எப்படி வசமாக வந்து மாட்டிக்கிட்டேங்கிற மாதிரி ஏளனம் பண்ணிச்சான். இதை மேலேருந்து பறந்து போய்கிட்டு இருந்த ஒரு பருந்து பார்த்துச்சான். அது நினச்சிச்சான், அடடா நமக்கு 2 இறை கிடச்சிருச்சே, நல்ல வேட்டைன்னு கொத்தோட அந்த தவளையும் எலியையும் சேர்த்து தூக்கிட்டு வானத்தில் பறக்க ஆரம்பிச்சிருச்சான். அப்பதான் தவளை நினச்சிச்சான், எலியை காயப்படுத்துறதா நினச்சி இப்போ நாம வசமாக மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு. இந்த கதை மூலமாக தவளை மூலமாகவும் எலி மூலமாகவும் நம்ம 2 நெறியை கற்றுக்கலாம். தவளை மூலமாக கற்றுக்கிற நெறி என்னன்னா, பிறருக்கு தீங்கு செய்ய நினைப்பவன் தானே அதில் சிக்கி கொள்வான். எலி மூலமாக தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, தவறான நண்பருடன் சேர்ந்தால் நிரபராதியும் ஆபத்தில் சிக்கலாம்.